குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஏபிசி ட்ரிங்க் தான் செய்ய போகிறோம். ஏபிசினா வந்து ஆப்பிள், பீட்ரூட் அண்டு கேரட், இதுதான் ஏபிசிம்போம். இதை வச்சு நம்ம ட்ரிங்க் தயாரிக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. டீடாக்ஸ்னால் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற இந்த நச்சுத்தன்மையெல்லாம் போக்குற ஒரு ட்ரிங்க் தான் டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஃபைபர் ரிச்சாக இருக்கும். ஏர்லி மார்னிங் எப்படியும் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடித்தோம்னா அன்றைக்கி ஹோல் டேவும் நமக்கு ஹைட்ரேட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் மறக்காதீங்க. எப்பொழுதுமே இது வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா ரொம்பவே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இதோட வந்து நம்ம நீர் சத்துள்ள காய்கறிகளை கூட சேர்த்து நம்ம ஜூஸ் தயாரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ன குக்கும்பர், சொரக்காய் இதை கூட சேர்த்து நம்ம செய்யலாம். நீர் சத்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து இதோட நம்ம வந்து ஹனி சேர்த்து நம்ம சேர்த்து செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பனங்கற்கண்டு, வெல்லம், இதில் ஏதாவது ஒன்று நம்ம கலந்து நமக்கு எது பிடிக்குதோ நம்ம அதை சேர்த்து நம்ம இந்த ட்ரிங்க் தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் இது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் அதுக்கு ஒரு ஆப்பிள், 2 கேரட், ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் சின்ன சைஸ் தான், போதும். இது ஒரு 3 பேர் அளவு கூட வரும். இது ரொம்ப நம்ம அரைக்கும்போது ரொம்ப கெட்டியாகவே இருக்கும். அதனால் 3 பேருக்கு தாராளமாக வரும். இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பீலர் வச்சு அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நம்ம தோலெலாம் சீவிட்டு நல்லா கழுவி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட்டையும் தோலை சீவிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. நம்ம இது வந்து வாரத்தில் டெய்லி சாப்பிடக்கூடாது. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். பாருங்கள், இதை வந்து நான் தோலெலாம் சீவி கழுவிட்டேன். இப்போ வந்து நல்லா நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். அதனால் நம்ம வந்து எந்த சைஸ் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது. 2வது கேரட்டையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து காலையில் நேரத்தில் குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஆப்பிள் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அது சென்டர் பாகத்தை மட்டும் எடுத்துடலாம். அந்த காம்பையும் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி அழிச்சிக்கலாம். ஆப்பிள் கட்டர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் தான் நல்லா மிக்சியில் அரைப்பட்டுரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ நான் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டேன். அடுத்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அப்புறம் நம்ம பீட்ரூட் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கலர் ஆயிரும். இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டும் அதே மாதிரி தான் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். காலையில் நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஹோல் டே வந்து நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இதில் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 லெமன் வந்து நான் நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். நிறைய சாறு வருது பாருங்கள். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். விட்டு விட்டு அரைக்கணும். அப்போ தான் அரைப்படும். கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். நான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், கெட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஹனி தீந்துருச்சு. இதே மிக்சியில் நான் அரைச்சிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும். நல்லாயிருக்கும், கரைஞ்சி வரும். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். பாருங்கள், இப்போ கூட கெட்டியாக தான் இருக்குது.
இப்போ வந்து நான் சர்விங் டம்ளருக்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா அட்ராக்டிவ் கலரில் இருக்குது. நான் இப்போ ஐஸ் க்யூப் போட்டு நல்லா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இது கண்டிப்பாக வடிகட்டவே கூடாது, ஃபில்ட்ரு பண்ணாது தான் குடிக்கணும். இந்த ஏபிசி ஜூஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணாது தான் குடிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணாத குடிக்கும்போது தான் அதோடைய நார்ச்சத்தில் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், ஹெல்த்தியான நம்மளுடைய ஏபிசி ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.